குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம 10th மேக்ஸ்ல ஆஃப்டர் குவார்டர்லி எக்ஸாம் லீவ் முடிஞ்சு எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சு நியூ லெசன் பார்க்க போறோம். ட்ரிக்னாமெட்ரி முக்கோணவியல். ஸோ ஹோப்ஃபுல்லி எக்ஸாம்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பேப்பர்ஸ் எல்லாருக்கும் கொடுத்துருப்பாங்க. ஸோ மார்க் கம்மியா வாங்கினவங்க ஃபீல் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்ல நம்ம இன்னுமே பெட்டரா வந்து வாங்க முடியும். நல்ல மார்க்ஸ் எடுத்தவங்க இன்னும் வந்து அதே லெவல்ல மெயின்டைன் பண்றதுக்கு கண்டினியூ பண்ணுங்க. ஸோ நம்ம மேல இருந்து கீழே வரக்கூடாது, கீழே இருந்து தான் மேல போகணும். ஓகேங்களா? ஸோ அதை வந்து உங்களோட கோலா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடம் வந்து நம்ம பிஃபோர் குவார்டர்லி எக்ஸாம் தேர்ட் லெசன் வரைக்கும் பார்த்திருந்தோம். ஃபர்ஸ்ட் லெசன் நம்பர்ஸ் அண்ட் சீக்வென்சஸ், relations and functions. Second lesson numbers and sequences. Third lesson algebra. எண்களும் தொடர் வரிசைகளும் 2வது பாடம், உறவுகளும் சார்புகளும் மற்றும் இயற்கணிதம் 3 பாடம் பார்த்திருந்தோம். ஸோ இப்போ பார்க்க போறது 4, 5 இல்ல 6th லெசன் பார்க்குறோம், ட்ரிக்னாமெட்ரி. ஸோ 4th லெசன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாமெட்ரி. ஜாமெட்ரியில வந்து ஃபுல்லா நம்ம வந்து எண்ட் ஆஃப் த போர்ஷன் பார்த்துக்கலாம். இல்லன்னா அந்தந்த எக்ஸாம்க்கு கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு வந்து ஜியோமெட்ரி குடுத்துருப்பாங்க. அது ஒரே ஒரு லெசன் தான். குவார்ட்டர்லிக்கு ஒரு பார்ட், ஹால்ஃப் இயர்லிக்கு ஒரு பார்ட், ஆனுவலுக்கு ஒரு பார்ட். பட் நமக்கு வந்து ஃபுல்லாவே பார்த்தாகணும். ஆனுவல் எக்ஸாம், பப்ளிக் எக்ஸாம்க்கு வந்து கம்ப்ளீட் என்டையர் லெசன் பார்க்கணும். ஓகேங்களா? எஸ். அடுத்தது 5th லெசன், 6th லெசன் ஆயத்தொலை வடிவியல், கோஆர்டினேட் ஜியோமெட்ரி, முக்கோணவியல், ட்ரிக்னாமெட்ரி. 7th லெசன் அளவியல், மென்சுரேஷன். 8th லெசன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி, புள்ளியியலும் நிகழ்தகவும். இந்த 4 பாடமுமே 5, 6, 7, 8 இந்த 4 லெசன்ஸ்மே வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஃபார் பப்ளிக் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன். ஸோ இந்த 4 பாடத்துல இருந்தும் தான் உங்களுக்கு வந்து கம்பல்சரி ப்ராப்ளம் இன் 5 மார்க் அண்ட் 2 மார்க் கண்டிப்பா வரும் ஆஸ் பர் ப்ளூ பிரிண்ட். அதே மாதிரி 1 மார்க்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஈச் லெசன் 2 1 வேர்ட்ஸ் கண்டிப்பா வந்துரும். ஸோ இந்த பாடங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 10 மார்க் மொத்தமா அந்த ஒரு ஒரு பாடத்துல இருந்துமே 8 to 10 மார்க்ஸ்க்கு வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்துடும். சரிங்களா? ஸோ இதுக்கு நம்ம ரொம்ப இந்த 4 லெசனுக்கு வந்து எதுவுமே ஸ்கிப் பண்ண முடியாது. ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா 3 எக்ஸசைஸ் 4 எக்ஸசைஸ் தான். அதுக்கு மேல எக்ஸசைஸ் கிடையாது. ப்ராப்ளம்ஸ் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். 5, 6, 7, 8 4லயுமே வந்து 3, 5.1, 5.2, 5.3 இவ்வளவுதான். 6ல 6.1, 6.2, 6.3. ஸோ அந்த 3 எக்ஸசைஸ் ஆர் 4 எக்ஸசைஸ் சம் லெசன்ஸ்ல. ஸோ அந்த ப்ராப்ளம்ஸும் வந்து பாத்தீங்கன்னா அல்ஜீப்ரா மாதிரியோ நம்பர்ஸ் அண்ட் சீக்வென்சஸ் மாதிரியோ உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ்ல 20 கணக்கெல்லாம் இருக்காது. ஒரு 10, 8, 6 அந்த மாதிரி தான் இருக்கும். எந்த ஒரு சம்மையும் ஸ்கிப் பண்ண கூடாது. ஓகேங்களா? ஸோ எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் கம்பல்சரி கொடுக்கணும். நான் பாடம் எடுக்கும் போதே உங்களுக்கு இதெல்லாம் வந்து எவ்வளோ டைம்ஸ் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறதையும் நான் மென்ஷன் பண்றேன். ஓகேங்களா? சரி. இன்னைக்கு ட்ரிக்னாமெட்ரி முக்கோணவியல் இதையே நம்ம வந்து ஒரு ஜெனரல் இன்ஃபர்மேஷனா நீங்க இன்னைக்கு முக்கோணவியலின் தந்தை யார்? எப்படி வந்து இந்த முக்கோணவியல் எங்க உருவாகிறது? நம்ம இந்த பாடத்துல இருந்து என்ன பார்க்க போறோம், கத்துக்க போறோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜஸ்ட் ரொம்ப இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டும், அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் இயரோட ரீகேப்பும் தான் பார்க்க போறோம். ரொம்ப அதிகமாலாம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறதில்ல. பிகாஸ் வந்து இந்த பாடம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கொஞ்சம் ஸ்லோவா தான் போவேன். ஸோ பழங்காலத்தில் நில அளவையாளர்கள், மாலுமிகள் மற்றும் விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் ஆகியோர் நேரடியாக கண்டறிய முடியாத தொலைவுகளை முக்கோணத்தை பயன்படுத்தி கண்டறிந்துள்ளனர். இதுவே கணிதவியலின் கிளையான முக்கோணவியல் உருவாகுவதற்கு ஒரு காரணமாக அமைந்தது. ரோட்ஸ் தீவில் கிமு 200 வாழ்ந்த ஹிப்பார்க்கஸ் மிகப்பெரிய நான்னா 360 டிகிரி இன்டூ 60 21,000 கொண்ட வட்டத்தை உருவாக்கினார். இது முக்கோணவியலின் வளர்ச்சிக்கு பெரும் அடித்தளமாக அமைந்தது. எனவே ஹிப்பார்க்கஸ் முக்கோணவியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். சோ 5ஆம் நூற்றாண்டின் இந்திய அறிஞர்கள் அரைக்கோணத்திற்கான அரைநான்களை எடுத்துக்கொண்டு தீர்வு கண்டபோது அது வானியல் கணிதத்தின் சுருங்கிய வடிவமே என்பதை உணர்ந்தனர். கணித மேதைகளான ஆரியபட்டா, பாஸ்கரா மற்றும் சிலரும்
அரை நான்களின் மதிப்புகளை கண்டறிவதற்கு எளிய வழிமுறைகளை கொண்டு வந்தனர். பாக்தாத்தின் கணித மேதை அபு அல் வாஃபா என்பவர் தொடுகோட்டு சார்புகளை உருவாக்கினார். அவர் அதை நிழல் என்று அழைத்தார். சோ முக்கோணவியலின் தந்தை யார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். முக்கோணவியல் எங்கேருந்து வந்தது? முக்கோணவியல் என்ற சொல்லானது கண்டுபிடிக்கப்பட்டது வந்து ஜெர்மன் கணித மேதை பார்த்தலோமஸ் பிரிஸ்கஸ் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த ஜெனரல் இன்ஃபர்மேஷன்ல ட்ரிக்னாமெட்ரி, ஃபாதர் ஆஃப் த ட்ரிக்னாமெட்ரி யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். சோ ஓகே. இந்த ட்ரிக்னாமெட்ரி முக்கோணவியல் அப்படிங்கிறது வந்து எங்க பெரிய அளவுல உபயோகப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பெரிய பெரிய கோவில்களுக்கெல்லாம் போயிருப்போம். தஞ்சை பெரிய கோவில், ஸ்ரீரங்கம் கோவில் எல்லாம் அந்த கோவில்களுடைய கோபுரம் எல்லாம் பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு டிஸ்டன்ஸ்ல இப்படி நிக்கிறோம். போர்ட் பாத்துக்கோங்க. நம்ம இங்க இப்படி நிக்கிறோம். சோ கோவில் வந்து இந்த அதனுடைய கோவில் கோபுரத்தினுடைய உச்சி வந்து இந்த இடத்துல இருக்கு. இத நீங்க எப்படி பார்ப்பீங்க? உங்களுடைய கண் பார்வைய வந்து மேல் நோக்கிய பார்வை. ரொம்ப ஷார்ப் எட்ஜா மேல பார்த்தா தான், உங்களுக்கு என்ன ஆகும்? அந்த கோவில் கோபுரத்தின் உச்சி அது கூட உங்களுக்கு வந்து நல்லா தெளிவா தெரியாது. ஒரு சர்டைன் ஹைட்க்கு நீங்க தரையிலிருந்து தஞ்சை பெரிய கோவிலுடைய கோபுரத்தின் உச்சிய பார்க்கணும்னா, அந்த உச்சியில என்ன இருக்கு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு 100% தெளிவா தெரியாது. அப்ப என்ன பண்ணுவோம்? கொஞ்சமா நம்ம ஹைட்டுக்கு ஏத்த மாரி நம்மளோட ஹைட்ட கொஞ்சம் எலிவேட் பண்ணிட்டே போயி, அததான் வந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எலிவேட் பண்ணிட்டே போயி, ஒரு ஒரு 20வது மாடி பில்டிங்ல போய் நின்னீங்கன்னா, உங்களுக்கு உங்களோட ஹைட்டுக்கு கொஞ்சம் அட்லீஸ்ட் வந்து நல்லா கிளியரா தெரியலாம். சம்வாட் நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். சோ, அந்த மாதிரி கோணங்கள் அதாவது நம்மளுடைய பார்வையின்க்கு கிடைமட்டமாகவும், மேல் நோக்கியும், கீழ் நோக்கியும் இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படிப்பா இந்த கோபுரம்லாம் கட்டுனாங்க அந்த காலத்துல? இந்த மாதிரி வந்து இந்த முக்கோணவியலுடைய தத்துவங்கள்லாம் அவங்க வந்து அந்த காலத்துல அவங்களுடைய வேலைப்பாடுகள்ல உபயோகப்படுத்தியிருக்காங்க. இன்னைக்கும் ஒரு பெரிய பெரிய பில்டிங்ஸ் 20 மாடி கட்டடம், 27 மாடி கட்டடம், 30 மாடி கட்டடம்லாம் நீங்க நெறைய இடங்கள்ல பார்த்திருப்பீங்க. சோ அதெல்லாம் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்கன்னா, அங்க எல்லா இடத்துலயும் ட்ரிகோனோமெட்ரிக் ரேஷியோஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. சோ வந்து நம்மளுடைய மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, கட்டிடக்கலையில மிகப்பெரிய அளவுல இது வந்து யூஸ் பண்றாங்க. சரிங்களா? ஓகே. சோ இந்த பாடத்துல இருந்து நம்ம கத்துக்க போறது என்னன்னு, to recall trigonometric ratios, to recall fundamental relations between the trigonometric ratios of an angle, to recall trigonometric ratios of complementary angles, to understand trigonometric identities, to know methods of solving problems concerning heights and distance of various objects. இப்ப கப்பல் வருது. கடல்ல கப்பல் நிக்குது. சோ கப்பல் வந்து நம்ம பக்கத்துல வந்து லேண்ட் ஆகுமா? ஆகாது. இல்லையா? அப்ப அந்த கப்பல் வெகு தொலைவில இருந்து வரத எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்? அந்த இடத்துல இந்த ட்ரிகோனோமெட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். சோ அந்த ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் வேரியஸ் ஆப்ஜெக்ட்ஸ்ல எங்கெல்லாம் யூஸ் பண்றோமோ, அதெல்லாம் சால்வ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸும் இந்த பாடத்துல நம்ம பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன். 5 மார்க், 2 மார்க் எல்லாமே எக்ஸாம்ஸ்க்கு கேட்பாங்க. முக்கோணவியல் விகிதங்களை நினைவு கூர்தல். லாஸ்ட் இயர் 9th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருக்கோம். முக்கோணவியல் விகிதங்களுக்கு இடையே உள்ள அடிப்படை தொடர்புகளை நினைவு கூர்தல். அதுவும் படிச்சிருக்கோம். டேபிள் நம்ம பார்த்திருக்கோம். நிரப்பு கோணங்களின் முக்கோணவியல் விகிதங்களை நினைவு கூர்தல். ஃபார்முலாஸ் cos 180 டிகிரி மைனஸ் தீட்டா, sin 180 டிகிரி மைனஸ் தீட்டா, sin 90 டிகிரி மைனஸ் தீட்டா, cos 90 டிகிரி மைனஸ் தீட்டா இந்த ஃபார்முலாஸ். முக்கோணவியல் முற்றொருமைகளை புரிந்து கொள்ளுதல். அல்ஜீப்ரால எல்லாம் ஐடென்டிட்டீஸ் இருக்கிற மாதிரி a plus b the whole squared அப்படிங்கிறது ஒரு ஐடென்டிட்டி இல்லையா? இயற்கணித முற்றொருமை இல்லையா? அந்த மாதிரி முக்கோணவியல்ல ஐடென்டிட்டீஸ வந்து என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்க போறோம் இந்த பாடத்துல 9th ஸ்டாண்டர்ட் வந்துட்டு 10th ஸ்டாண்டர்ட்ல. பல்வேறு வகையான பொருட்களின் உயரம் மற்றும் தொலைவுகள் சார்ந்த கணக்குகளுக்கு தீர்வு காணும் வழிமுறைகளை அறிதல். அதாவது டிஸ்டன்ஸ் அண்ட் ஹைட் கால்குலேஷன் வந்து ரொம்ப அதாவது நம்மளால கால்குலேட் ஸ்கேலோ, டேப்போ இதெல்லாம் வச்சு கால்குலேட் பண்ண முடியாத டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பொருள்களின் தூரம் மற்றும் உயரம்
அதெல்லாம் வந்து கால்குலேட் பண்றது எப்படி ட்ரிக்னோமெட்ரிக் யூஸ் பண்ணி அப்படிங்கிறதும் நம்ம இந்த பாடத்துல படிக்க போறோம். சரிங்களா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் முக்கோணவியல் விகிதங்களை நினைவு கூறுதல். ஸோ உங்களுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் இந்த விஷயம் இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா எதிர்ப்பக்கம் கர்ணம் அடுத்துள்ள பக்கம் இதை யூஸ் பண்ணி சைன் தீட்டா காஸ் தீட்டா இந்த ஒரு செங்கோண முக்கோணத்திலிருந்து சைன் காஸ் tan கொசிகன் சீக்கன் காட் எப்படி எழுதுவோம் அப்படிங்கிறது நமக்கு லாஸ்ட் இயரே படிச்சிருக்கோம். அதை நான் உங்களுக்கு ரீகேப் பண்றேன் இப்போ. சைன் காஸ் tan தெரிஞ்சிருச்சுன்னா கொசிகன் சீக்கன் காட் அதனுடைய தலைகீழ். கரெக்டா? எஸ். இப்ப நான் இந்த ஸ்கிரீன் ஷேரிங் ஸ்டாப் பண்ணிட்டு போர்ட்ல உங்களுக்கு அந்த சைன் காஸ் tan உடைய ஃபார்முலாவை ரீகேப் கொடுக்குறேன் பாருங்க. ஒரு செங்கோண முக்கோணம் எடுத்திருக்கேன். செங்கோண முக்கோணமா அசியூம் பண்ணிக்கோங்க, ஸ்கேல் எல்லாம் இல்ல. ஸோ ஏ பி சி நேம் கொடுத்திருக்கேன். சரிங்களா? இது வந்து ஹைப்போட்டன்யூஸ். அட்ஜசன்ட் சைடு இது ஆப்போசிட் சைடு. ஆப்போசிட் சைடு. சோ இந்த செங்கோண முக்கோணத்திலிருந்து HYPO PE NUSE ஹைப்போட்டன்யூஸ். இந்த செங்கோண முக்கோணத்திலிருந்து சைன் காஸ் tan கொசிகன் சீக்கன் காட்டோடைய விகிதங்களை எழுதணும். சோ இதுக்கு நான் ஒரு சின்ன எப்படி சொல்றது ஒரு ட்ரிக் சொல்லித்தரேன். எதிர் வீட்டில் கர்ணன் அடுத்த வீட்டில் கர்ணன் எவனை அழைப்பேன்? எவனை அழைப்பேன். ஓகே, இது தமிழ்ல. இங்கிலீஷ்ல old Hari and his old aunt. ஓகேவா? எதிர் வீட்டில் கர்ணன் அடுத்த வீட்டில் கர்ணன் எவனை அழைப்பேன்? old Hari and his old aunt. நான் அண்டர்லைன் பண்ணிருக்கிற வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. sin theta equal to cos theta equal to tan theta equal to. நான் கொஞ்சம் காசை பக்கத்துல எழுதிக்கலாமா? adjacent side. ஓகேவா? sin theta equal to cos theta equal to tan theta equal. So நம்ம இந்த டயக்ராம் வச்சுதான் ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் பேச போறோம். sin theta அப்படின்னா எதிர்பக்கம் பை கர்ணப்பக்கம், ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டன்யூஸ். cos theta அடுத்துள்ள பக்கம் பை கர்ணப்பக்கம், adjacent side by hypotenuse. tan theta எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம், opposite side by adjacent side.
இந்த ஒரு சின்ன ஹிண்ட் ஞாபகம் இருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணலாம்? ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டன்யூஸ், adjacent side by hypotenuse, opposite side by adjacent side. எழுதலாமா? From this one. இந்த hint வச்சு sin, cos, tan நான் எழுதுறேன். எப்படி எழுதுனேன்? நமக்கு தெரியும். நம்ம செங்கோண முக்கோணத்தின் அடிப்படையில் தான் உங்க புக்ல காட்டுறேன் பாருங்க. தீட்டாவின் மதிப்பு 0 to 90 டிகிரி அப்படின்னு எடுத்தோம்னா செங்கோண முக்கோணம் OMPல sin தீட்டா அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ஒன் எதிர்பக்கம் பை கர்ணப்பக்கம், செகண்ட் ஒன் அடுத்துள்ள பக்கம் பை கர்ணப்பக்கம், tan தீட்டாங்கிறது எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம், opposite side by hypotenuse, adjacent side by hypotenuse, opposite side by adjacent side. So sin cos tan நமக்கு தெரிஞ்சாச்சு. அப்படின்னா cosecant secant cot எப்படி எழுதுவோம்? sin உடைய தலைகீழி cosecant, cos உடைய தலைகீழி secant, tan உடைய தலைகீழி cot. இங்க இருக்கு பாருங்க. tan theta is equal to sin theta by cos theta அப்படியும் எழுதுக்கலாம். இல்லைன்னா as per this formula நீங்க போயிடலாம். இந்த ஹிண்ட்டும் நீங்க போயிடலாம். So cosecant வந்து 1 by sin, secant 1 by cos, cot 1 by tan or cos by sin. tanஐயும் cotஐயும் sin by cos or cos by sin அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். தீட்டாவை ஒரு கோணமாக கொண்ட எல்லா செங்கோண முக்கோணங்களும் வடிவொத்தவையாக இருக்கும். எனவே இவ்வாறான செங்கோண முக்கோணத்தில் வரையறுக்கப்பட்ட முக்கோணவியல் விகிதமானது தேர்ந்தெடுக்கப்படும் முக்கோணங்களை பொறுத்து அமையாது. ஓகேங்களா? ஓகே. ஸோ trigonometric ratios இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. sin theta opposite side by hypotenuse. இங்க வந்து உங்களுக்கு மதிப்பு கொடுத்திருக்காங்க. ஆப்போசிட் சைடுக்கும் அட்ஜசன்ட் சைடுக்கும் ஒவ்வொன்றுக்கும் மதிப்பு கொடுத்திருக்காங்க. ஒரே நிமிஷம். நான் இங்க ஆல்ரெடி போட்டு வச்சிருக்கேன். நான் இங்க வந்து அட்ஜசன்ட் சைடுடைய வேல்யூவை 6, 11, 4. ஆப்போசிட் சைடுடைய வேல்யூ, பெர்பெண்டிகுலர் சைடுடைய வேல்யூவை 5. ஹைப்போட்டன்யூஸோட வேல்யூவை 6 அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்தேன்னா sin theta opposite side by hypotenuse, cos theta adjacent side by hypotenuse, tan theta opposite side by adjacent side, cosecant secant cot அப்படிங்கிறது அப்படியே தலைகீழா மாறி இருக்கு பாருங்க. சைனினுடைய தலைகீழி cosecant, காசினுடைய தலைகீழி secant, taninனுடைய தலைகீழி cot. சோ இப்போ உங்களுக்கு அந்த செங்கோண முக்கோணத்துல நான் போர்டுல கொடுத்திருக்கிற செங்கோண முக்கோணம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல ஆப்போசிட் சைடுக்கும் அட்ஜசன்ட் சைடுக்கும் ஹைப்போட்டன்யூஸ் வேல்யூஸ் ஜஸ்ட் நம்ம சப்மிட் பண்ணியிருக்கோம். அவ்வளவுதான், வேற எதுவும் பண்ணல. உங்களுக்கு இதுக்கு முன்னாடி காமிச்ச சிமுலேஷன்லயுமே அந்த ஆப்போசிட் சைட் அட்ஜசன்ட் சைட் ஹைப்போட்டன்யூஸ்க்கு வேல்யூ எடுத்துட்டு வந்து காமிச்சிருக்காங்க. அதாவது நம்ம பித்தாகரஸ் தியரம், பித்தாகரஸ் தேற்றம் வந்து 9th ஸ்டாண்டர்ட்லயே படிச்சிருப்போம். யாருக்காவது ஞாபகம் இருக்கா? சொல்றீங்களா? பித்தாகரஸ் தேற்றத்தின்படி மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் ஒரு செங்கோண முக்கோணத்தில் மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலானது கர்ணப்பக்கத்தின் வர்க்கத்தின் கூடுதலுக்கு சமமாக இருக்கும். அதாவது நமக்கு வந்து ஆப்போசிட் சைடோ ஆர் அட்ஜசன்ட் சைடோ ஏதோ ஒண்ணு கொடுத்துட்டு ஒண்ணு கொடுக்காம ஹைப்போட்டன்யூஸ் கொடுத்திருந்தாங்க, கர்ணப்பக்கம் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல கர்ணப்பக்கத்தினுடைய மதிப்பிலிருந்து எந்த ஒரு சைடு இருக்கு இல்லையா அதை கழிச்சோம்னா இன்னொரு பக்கம் கிடைக்கும். இல்ல நமக்கு 2 பக்கங்கள் கொடுத்திருக்காங்க, கர்ணம் தெரியாது அப்படின்னா 2 பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதல் எடுத்தீங்கன்னா கர்ணப்பக்கத்தின் வர்க்கத்தின் கூடுதலுக்கு சமமான மதிப்பாக கிடைக்கும். ஓகேங்களா? சோ ஆஸ் பர் அந்த பித்தாகரஸ் தேற்றத்துல இருந்து தான் ஒவ்வொருத்தங்களா வந்திருக்காங்க.
So இந்த ratios, trigonometric ratios, sin, cos, tan, cosecant, secant, cot, இது clear ஆ? இது recap தான், but clear ஆ? Yes, okay. இப்போ அடுத்தது complementary and supplementary angle. Complementary angle, supplementary angleனா நமக்கு என்னங்கிறது தெரியுமா? நம்ம குட்டி கிளாஸ்ல இருந்து படிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம் இல்லையா? Either of two angles whose sum is 90 is called as complementary angle. கரெக்ட்டுங்களா? ஏதோ ஒரு ரெண்டு angles, two angles whose measures add up to 90 degrees is called a complementary angle. Supplementary angleனா 180 டிகிரியாக இருந்தா அது வந்து supplementary angle அப்படின்னு சொல்லுவோம். கரெக்ட்டுங்களா? So 90 டிகிரி minus theta, 90 டிகிரியில இருந்து ஏதோ ஒரு சம் தீட்டாவினுடைய மதிப்பு இங்க 68 அப்படின்னு எடுத்திருக்காங்க. ஸோ இந்த தீட்டாவினுடைய மதிப்பை கழித்தால் கிடைக்கக்கூடிய பேலன்ஸ் sin 90 டிகிரி மைனஸ் தீட்டா, cos 90 டிகிரி மைனஸ் தீட்டா, tan 90 டிகிரி மைனஸ் தீட்டா. இங்க பாருங்க, sin 90 minus theta is cos theta, cos 90 minus theta is, அதாவது 90 டிகிரியிலிருந்து 60ஐ கழித்தால் கிடைக்கக்கூடிய விடை 30. ஸோ அது sin 30 அப்படின்னு எழுதுவோம். ஸோ sin 90 minus theta is cos theta, cos 90 minus theta is sin theta. இதெல்லாம் வந்து ஐடென்டிட்டிஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். tan 90 minus theta is cot theta. இப்போ sin cos tan ஒரு ஃபேமிலியா மாறிடுவாங்க. இந்த இடத்துல என்ன ஆகுவாங்க? sin cos tan ஒரு ஃபேமிலி, cosecant secant cot ஒரு ஃபேமிலியா மாறுவாங்க. சோ இப்ப பாருங்க, காம்ப்ளிமெண்டரி அண்ட் சப்ளிமெண்டரி ஆங்கிள், நிரப்பு கோணங்கள் இல்லைங்களா? சோ நிரப்பு கோணங்கள் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்கான மீனிங்கும் தெரியும், சப்ளிமெண்டரி ஆங்கிள்கான மீனிங்கும் தெரியும். ஸோ காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள், நிரப்பு கோணங்களின் முக்கோணவியல் விகிதங்கள் sin 90 டிகிரி மைனஸ் தீட்டா is equal to cos theta. இதனுடைய ரிவர்ஸ் தான் cos 90 டிகிரி minus theta is equal to sin theta. Okay. Cosecant 90 டிகிரி minus theta is equal to secant theta. Secant 90 டிகிரி minus theta is equal to cosecant theta. Tan 90 degree minus theta is cot theta. Cot 90 degree minus theta is tan theta. So இவங்க ஒரு ஃபேமிலி, இவங்க ஒரு ஃபேமிலி, இவங்க ஒரு ஃபேமிலி. காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ்ல. ஸோ இந்த 90 டிகிரியிலிருந்து தீட்டாவின் மதிப்பை கழிக்கும் போது கிடைக்கக்கூடியதை காஸ் தீட்டாவாக எழுதுவோம். ஓகேங்களா? சைன்னா காஸ், காஸ்னா சைன், கொசிக்கன்னா சீக்கன், சீக்கன்னா கொசிக்கன், டேன்னா காட், காட்னா டேன். இஸ் இட் கிளியர்? நிரப்பு கோணங்கள் முக்கோணவியல் விகிதங்கள். சரி, இப்போ இந்த முக்கோணவியல் விகிதங்கள்ல 0, 30, 45, 60, 90 அப்படிங்கிறதுக்கு ஒரு டேபுலர் காலம் நம்ம லாஸ்ட் இயர் படிச்சிருப்போம். அதுக்கும் ஒரு சிமுலேஷன் இருக்கு. அது நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மதிப்புகள் எவ்வாறு கிடைத்தன அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு தான் நம்ம அடுத்த கிளாஸ்ல தான் முற்றொருமைகள் டச் பண்ணி எக்ஸசைஸ் ப்ராப்ளம்க்கு போறோம். ஸோ முற்றொருமை அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நமக்கு வந்து ஒரு 3 முற்றொருமைகள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டாஸ் வந்து நம்மளுடைய சம்ஸ்க்கு முற்றொருமைகள்ல யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து ஐடென்டிட்டிஸ்னு சொல்லிட்டு ஒரு 3 ஐடென்டிட்டிஸ் தான் கொடுத்துருக்காங்க. அந்த 3 ஐடென்டிட்டிஸும் நம்ம சம்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். அதையும் நம்ம பார்த்தரலாம். அப்புறம் டேபிளுக்கு போயிடலாம். sin squared theta plus
cos square theta equal to 1. 1 plus tan square theta is equal to secant square theta. 1 plus cot square theta is equal to cosecant square theta. So, இப்போ sin square theta-வை மட்டும் இங்க வச்சுட்டு 1 minus cos square theta-ன்னு நம்ம எழுதலாம் சம்ஸுக்கு ஏத்த மாதிரி. tan square theta-வை மட்டும் இங்க வச்சுட்டு secant square theta minus 1 அப்படின்னும் எழுதலாம். cot square theta-வை இங்க வச்சுட்டு cosecant square theta minus 1 அப்படின்னும் எழுதலாம். இல்ல அப்படின்னா இதை இன்னொரு மாற்று வழி இருக்கு. அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப சைனை வச்சு காஸ் எடுத்துட்டு போனோம். காசை வச்சு சைன் எடுத்துக்கலாம். காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 minus sin square theta. Secant square theta minus tan square theta equal to 1 அப்படின்னும் இதை எழுதலாம். அடுத்தது cosecant square theta minus cot square theta equal to 1 அப்படின்னு எழுதலாம். ஸோ இந்த 3 ஃபார்முலாஸை இதனுடைய மாற்று வழி இது, இதனுடைய மாற்று வழி இது, இதனுடைய மாற்று வழி இது. அகைன் இதனுடைய மாற்று வழிகள் இந்த 3ம். இதையும் நம்ம மாற்று வழிகளாக எழுத முடியும். ஓகேங்களா? ஸோ முற்றொருமை இந்த 3 முற்றொருமையை 9ஆக நம்ம பார்த்திருக்கோம். சம்ஸ்ல எப்படி நமக்கு தேவைப்படுதோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஒவ்வொரு இடங்கள்லையும் உபயோகப்படுத்துவோம், யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இப்போ 6.1 எக்ஸசைஸ்க்கு தேவையான ஃபார்முலாஸ், ரேஷியோஸ், ஐடென்டிட்டிஸ் எல்லாம் பார்த்துட்டோம். ஒரே ஒரு டேபுலர் காலம் பார்க்க வேண்டியது பேலன்ஸ் இருக்கு. அதை ஸ்டார்ட் பண்ணிடுறேன். அதனுடைய சிமுலேஷனை நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். இந்த ஃபார்முலாவுமே நீங்க ஆல்ரெடி 9th ஸ்டாண்டர்ட்ல படிச்சது. தீட்டாவினுடைய மதிப்புகள் sin theta, cos theta, tan theta, cosecant theta, secant theta, cot theta. தீட்டாவின் மதிப்புகள் ஓகேவா? 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி. ஸோ சைன் 0 சாரி 0 மறந்துட்டேன் பாத்தீங்களா? 0, 30, 45, 60, 90. sin 0, 0 இந்த மதிப்பு எப்படி வந்ததுங்கிற சிமுலேஷன் நான் அடுத்த கிளாஸ்ல காட்டுறேன். 1/2, 1/√2, √3/2, 1. ஸோ இந்த ஒரு லைன் உங்களுக்கு தெரிஞ்சிட்டா போதும். இதனுடைய மத்த எல்லா லைன்ஸும் இத 90ல இருந்து 0 வரைக்கும் ரிவர்ஸ் ஆர்டர்ல எழுதுறதுதான் cos. 1 √3/2, 1/√2, 1/2, 0. Sin by cos தான் tan. 0/1 is 0, 1/2 divided by √3/2ங்கிறது 2/√3 ஆக மாறும். அப்ப இது 1/√3. 1/√2, 1/√2 1ஆ மாறிடும். √3/2 into 2/1ங்கும் போது வெறும் √3 ஆ மாறும். 1/0 is infinity. வரையறுக்க இயலாது.
ஸோ சைன் காஸ் tan எழுதிட்டீங்கன்னா கொசிகன் சீக்கன் காட் வந்து ஈஸியா எழுதிட முடியும். ஸோ இந்த டேபுலர் காலம் கொசிகன்ட் வந்து வரையறுக்க இயலாதது 2 இதனுடைய தலைகீழி சைனினுடைய தலைகீழி. அப்போ ரிவர்ஸ் ஆர்டர்ல 1/0 வரையறுக்க இயலாதது 2 ரூட் 2 2/√3 1. ஸோ அடுத்தது காசினுடைய தலைகீழி தான் சீக்கண்ட் 1 2/√3 தலைகீழி 1 அப்படின்னு வரும் √2 அதாவது இங்க வந்து √3/2 இருக்கு 2/√3 தலைகீழி √2/1 அப்படிங்கும்போது வெறும் √2. அடுத்தது 2 1/2 அப்படிங்கிறது வெறும் 2 மாறிடும். வரையறுக்க இயலாதது. ஸோ டேனினுடைய தலைகீழி காட். அங்க √3 இருக்கிறது இங்க 1/√3 மாறிடும். ஸோ இந்த ஃபார்முலாஸ் இந்த வேல்யூஸ் எங்கேருந்து அரைவாச்சு அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல ஒரு சிமுலேஷன்ல காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு பார்த்ததுல நம்ம வந்து 6.1 எக்ஸசைஸ்க்கு தேவையான ஃபார்முலாஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். இஸ் இட் கிளியர்? நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம எக்ஸசைஸ் ப்ராப்ளம் ஃப்ரைடே கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க அடுத்த கிளாஸ்ல கூட கேட்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.